ஐயோ என்னடி நிகிதா, நேத்து எங்க ஸ்கூல்ல கலர் பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், வாய்ப்பாடு, ஏன் நிறைய நோட் புக்லாம் வித்துட்டு வந்தாங்கடி. அது இன்னைக்கு நான் தான் வாங்குவேன்னு எங்க ஸ்கூல்ல பெருசா பில்டப்லாம் பண்ணிட்டேன். எங்க அக்கா எவ்ளோ காசு கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்கன்னு உன்னை பத்தி பெருமையாலாம் பேசி வச்சுட்டேன்டி. ப்ளீஸ் டி. சரி சரி, எவ்வளவு வேணும்? ஒரு 800 ரூபாய். அடி பாவி, 800 ரூபாய்க்கு நான் எங்க போறது? அம்மா கிட்ட அடிச்சிரும் போ. ஏய், என்ன நிகிதா, ஒரு 800 ரூபாய்க்கு இப்படி பேசுற? நாளை பின்ன இந்த வீட்டையே உன் பேர்ல எழுதி வைக்கலாம்னு நினைச்சேன் தெரியுமா? இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் பங்கு கூட நான் கேட்க கூடாதுன்னு. அம்மாட்ட கேட்கணும்னா என்னன்னு சொல்லி கேக்குறது? ஐடியா. டர்ம் ஃபீஸ் கட்டணும். அது கட்டலனா லைப்ரரிக்குள்ள புக் எடுக்கவே விட மாட்டாங்க, படிக்கவே முடியாதுன்னு சொல்ல. ஃபெயில் கூட ஆயிருவேன்னு சொல்ல. லூசு, என்ன உளறற? டர்ம் ஃபீஸ்க்கும் லைப்ரரிக்கும் என்ன சம்பந்தம்? ஆமால. ஐயோ, இப்படிலாம் ஏதாவது சொல்லி அம்மாவை குழப்பினாதான் அது வேற ஏதாவது யோசிச்சுட்டு இதுக்கு நம்ம காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரி, இதுல எனக்கு என்ன யூஸ்? நான் ஏன் பண்ணணும்? என்ன தெளிவா கேள்வி கேக்குறா. வேணா ஒண்ணு பண்ணலாம். 800 ரூபாய் கேக்குறதுக்கு பதிலா 1250 ரூபாய் வேணும்னு கேளு. நீயும் காசு இல்லன்னு என்கிட்ட ஒவ்வொரு டைம் சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அக்கா கிட்ட காசு இல்லாம கஷ்டப்படுறாளேன்னு. எல்லாம் உனக்காக தான். எனக்கு 800 ரூபாய் மட்டும் போதும். மத்த காசை நீயே வச்சுக்கோ. அதுல இருந்து 1 ரூபாய் கூட கேட்க மாட்டேன். ஏண்டி அப்பவே டைம் ஆச்சு, எனக்கு தோசை போடு உனக்கு தோசை போடு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இன்னும் கிளம்ப மேடி பேசிட்டு இருக்கீங்க. மா, நிகிதா தான் உன்கிட்ட ஏதோ கேட்கணும்னா. என்னடி? கேளு. ஆமாமா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமா? நீட்டே கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அது மட்டும் இல்லனா லைப்ரரிக்குள்ளே விட மாட்டாங்க, நோட் புக்ல எடுக்க முடியாது. ஏய், காலேஜ் ஃபீஸ்க்கு லைப்ரரிக்கு என்னடி சம்பந்தம்? என்னடி உளறா இவ? அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்லமா. ஃபீஸ் போடுறதுல மானமே போயிரும். ப்ளீஸ் மா, எப்படி மா, அவ மான போயிரும் சொல்லிட்டு இருக்கா. நீ சேலையாட்ட நிக்கிற. அவ மான போனா நீ சும்மா இருப்பியா? இல்ல, பொம்பளை பிள்ளை மானம்னா என்ன அவ்வளவு சாதாரண நினைச்சியா? நாளை பின்ன அவ படிச்சு உழைச்சு சம்பாரிச்சு ஊர்ல இருக்கவங்களுக்கு கொடுக்க போறா. உனக்கு தானே கொடுக்க போறா. ஒரு 800 ரூபாய் தானே. சரி, ஒரு 1250 ரூபாய் தானே கேட்டா. ஏதோ உன்கிட்ட கோடி கோடியா கேட்ட மாதிரி கொடுக்க மாட்டேங்கற. இது அவ கேக்குற மாதிரி இல்லையே. அம்மா, அம்மா கேட்டா அக்கா கலதம்மா குடுமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மா. இந்த காசு குடுமா மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, குடுங்கடி மாமா. ஐ லவ் யூங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு படம் பண்ணதுனால என்னால உங்களை லவ் பண்ண முடியாது. இனிமே இந்த மாதிரி ரோட்ல வந்து நிக்கிறது நிப்பாட்டுங்க. நான் எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஐயோ, எதுக்குங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்க. ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்றது தப்புங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இது பெரிய சைனாச்சே. இங்க என்ன பண்ணுது? பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. ஏய், என்னடி நடு ரோட்ல இன்னொரு பையன் கிட்ட பேசி அவனை சிரிக்க வச்சுட்டு அவன் சிரிக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? அவ்ளோ லவ்? அப்படிலாம் இல்லம்மா. அங்க இருந்து வரும்போது பாத்துக்கிட்டு இருக்கான், ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் மனதை வாங்கிட்டீங்க நீ. ஓடி விளையாடி பாப்பா ஓ இந்த எடுக்கலாம். என்னாச்சு? அம்மா, மாட்டிக்கிட்டியா? ஐயோ, வா தரதல வா. நீயும் அவ கூட்டாளி தானே. நீ அவள தொண போனாலும் போயிருந்திருப்ப. எத்தனை நாள் நடக்குதுடி? வாங்க. எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லம்மா. எல்லாத்துக்கும் அவதாமா. நான் அப்படியே சொன்னேம்மா அவகிட்ட. ஒரு வார்த்தை கூட கேட்கலம்மா. அவ சொன்னா அம்மா காசு நம்ம காசு மாதிரி. அவதாமா அம்மா காசு நம்ம காசு மாதிரி. அம்மா அதுல கோச்சுக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாம்மா. அப்படியே சொன்னேம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புடி, வேணாம்னு. அவ கேட்கவே இல்லம்மா. 800 ரூபாய்தாம்மா கேட்டேன். 1200 ரூபாய் வாங்கி ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொன்னதே அவதாம்மா. அவள போட்டு அடிமா. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லம்மா. சொன்னா நம்பு, என்னைய நம்பு. ஏண்டி, உங்களுக்கு ரெடி குறை வச்ச? நீ கேடல வாங்கி கொடுத்து தானே இருக்கேன். இப்ப காசுல வேற ஏமாத்த ஆரம்பிச்சிட்டீங்க. எவ்வளவு இடத்துல திருந்த மாட்டீங்க நீங்க? அம்மா மன்னிச்சிருமா. இப்படி இப்படி வாங்க. இருங்க, கண்ணீர பழுக்க காய்ச்சி கொண்டு வரேன். ஏண்டி
என்ன விஷயம்னு தெரியாம இப்படி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டியேடி. என்னாச்சு? ஆல்ரெடி அம்மாவே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கு. பத்தாவது குறைக்கு நீ வேறயா? ஏண்டி என்ன மேட்ச்? யாரு பிளேயர்னு தெரியாம உள்ள வந்தது கூட பரவாயில்லடி. ஆனா நீ பண்ண தப்பு நான் பண்ணின பிளேயர் மாத்தி விட பாத்தியா? இல்லடி. இத பாரியா, நேத்து நைட்டு மேல வீட்டுல ஆணி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆணி அடிக்கூடாதுன்னு சொல்லிதானே வீடு கொடுத்தோம். அது இல்லாம நைட் ஆனா போதும் அந்த பொண்ணு துப்பு துப்புன்னு ஓடி விளையாடுறா. கீழே வீட்டுல மனுஷன் அங்க இருக்கிறதா வேணாமா? அந்த பொண்ணு வருது, ஒழுங்கா மிரட்டி வை. நில்லுமா, இங்க வா. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வீட்டுல ஆணி இல்ல அடிக்கூடாதுன்ட்டு. சும்மா சும்மா ஆணி அடிச்சுட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வீட்டை காலி பண்ணுங்க. அங்கிள் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். நேத்து உமாக்கா வீட்டுக்கு போயிருந்தேனா. உமாவா? உமா வீட்டுக்கா? அவங்கதான் சொன்னாங்க உங்க வீட்ல நிறைய டிஸ்டி இருக்கு, ஆணி அடிச்சு இந்த விநாயகர் சிலைய மாட்டு எல்லா டிஸ்டியும் போயிரும்னு. நான் அப்பவே சொன்னேன் அங்கிள், எங்க ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஆணிலாம் அடிக்க கூடாது, அவங்க வீட காலி பண்ண சொல்லிருவாங்கன்னு. அவங்கதான் சொன்னாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத, உங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட நானே பேசிக்கிறேன், நீ போய் ஆணி அடி அப்படின்னு சொன்னாங்க அங்கிள். அதனாலதான் அடிச்சேன், இல்லைன்னா நான் அடிச்சிருக்கவே மாட்டேன். அவங்களே என்கிட்ட பேசிக்கிறேன்னாங்களா? அப்போ ஓகே. உமாவே சொல்லிட்டாங்கல்ல, நீங்க ஒரு ஆணி இல்ல 4 ஆணி கூட அடிச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. தேங்க்ஸ் அங்கிள். அவங்க சொன்னா நல்லதுக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே. அப்புறம் ஒரு நிமிஷம், அடுத்த வாட்டி போகும்போது உமாவை கேட்டேன்னு சொல்லுங்க, மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க. சரிங்க அங்கிள். ஐயோ உமா. உமாவை கேட்டதா சொல்லணுமா? உன்னை அம்மா என் வாட்ச் பாத்தியா? வாட்ச் வெளியே தான் இருக்கும். சரி அப்ப ஷாலு? ஐயோ நல்ல கண்ணை திறந்த பாரு, அங்கதான் இருக்கும். இதுக்கு தவிர என்னையே கேக்குறது. ஏய் என்னடி ஸ்கூலுக்கு இன்னும் கிளம்பலையா நீ? என்னடி இது யோசனையா இருக்க? ரேங்க் கார்டு எதுவும் கொடுத்துட்டாங்களா? அம்மாட்ட சைன் எதுவும் வாங்கணுமா? நிக்கி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி. என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. இரு அம்மா வந்துட்டோம் சொல்றேன். ஏய் இன்னைக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுடி, நீ கிளம்பலனாலும் என்னையாச்சும் கிளம்பி விடு. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அத கூட நீ காது கொடுத்து கேட்க மாட்டியா? நானா காது கொடுத்து கேட்க மாட்டேன், நீ தான் சொல்லவே மாட்டற. நீங்க உட்காரு சொல்றேன். சரி சொல்லு, என்னாச்சு? அம்மா வந்துட்டோம். உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்க நினைச்சியா? எனக்கு இப்ப கோவம் வந்துச்சு. சரி 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 கோவப்படாத கோவப்படாத, இப்ப நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். நீ சொல்லவே வேணாம். இங்க பாரு, சொன்னா கேளு, இது ரொம்ப முக்கியமான படிப்பு விஷயம். சரி சொல்லிடி, இல்ல அடிச்சிடுவேன். இந்த டைம் நான் கண்டிப்பா சொல்லிடுவேன், உட்காரு. சரி சொல்லுடி. அம்மா வந்துட்டுமே. ஏய் எருமை மாடு எருமை மாடு, உன்ன மாதிரி கிறுக்கி நினைச்சே என்ன? உன்ன மாடு எருமை மாடு மாடு எதுல போட்டு அடிச்சிட்டு இருக்க? மா காலையில காலேஜ் போக விடாம கடுப்பேத்துறாமா. முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லவே மாட்டறாமா. ஏடி முக்கியமான விஷயம்? ஏமா நீ உட்காருமா, நான் சொல்றேன். இதுதான்மா சொல்றா, ஆனா என்னன்னு மட்டும் சொல்லவே மாட்டறா. மா அது சொல்லதாமா வந்தேன், அதுக்குள்ள இவ போட்டு என்னை அடி அடின்னு அடிக்கிறா. நீ சொல்ல மாட்டியா? நீ சொல்ல மாட்டியா? பாருமா. ஏய் இருடி, அவதான் சொல்ல வரால, சொல்றத கேப்போம். சொல்றி. மா அது இன்னைக்கு மா பாருமா, இவ பார்த்தாதானே எனக்கு சொல்ல தோணும், இவ பார்க்கவே மாட்டேங்கறா. மா இன்னைக்கு அவ சொல்ல மாட்டா. இவ கூப்பிட்டான்னா காலேஜ் விட்டுட்டு வந்த பாரு, என்ன செருப்பு கட்டி நானே அடிச்சுக்கணும். ஏய் இருடி, அவதான் சொல்ல வரால, நீ சொல்றீ என் தங்கம். என்னடி? மா இன்னைக்கு எனக்கு உனக்கு பாருமா, நான் சொல்லும்போது ஊ கொட்டினாதானே இன்ட்ரெஸ்டடா இருக்கும், அப்பதானே நமக்கு சொல்ல தோணும். சொல்லி தொலையேண்டி. இப்ப இல்லம்மா, நான்
சொல்ல வரேன்ல அப்பவும் சொல்ல ஏய் அவ சொல்ல வரையில உன் சொல்லுடி. சரிம்மா. இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ரொம்ப நாளா பிரின்சிபல் உடம்பு சரியில்லாமயே இருந்தாரு. திடீர்னு இன்னைக்கு பார்த்தா செத்து போயிட்டாரு. அதனால எங்க ஸ்கூலுக்கு லீவா. இவன் மட்டும் தான் காலேஜ் போவா. நான் இன்னைக்கு வீட்லயே தான் இருக்க போறேன். ஜாலி பூலி தக்காளி சோறு தக்காளி சோறு ஜாலி. ஹலோ சொல்லுடி. என்னடி காலேஜ் பஸ்ஸே காலேஜுக்கு வந்துருச்சு, நீ இன்னும் வரலையா? அது ஒண்ணு இல்லடி, என் தங்கச்சி காணாம போக போறா. நீ போன வையி.